பீமுக்கு கீழே எப்படி குத்துக்கல் வைக்கிறதுன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 4 பக்கம் நூல் கட்டிட்டு அளவு செக் பண்ணிக்கோங்க. அளவு செக் பண்ணிட்டுனா தான் அந்த அளவுக்காக தூக்கு கரெக்டாக அது விடணும். கரெக்டாக விட்டு நல்லா பாருங்கள் எப்படி வரும்னு. கரெக்டாக அந்த நூல் இருக்கா அதுக்கும் தூக்குண்டுக்கும் ஒரு நூல் கேப் தான் இருக்கணும். அப்படி விடணும். திரும்ப அந்த கோடு கரெக்டாக குண்டு லைட்டாக ஆடும். அதனால் 2 வாட்டி செக் பண்ணுறேன். அந்த விட்டோங்கன்னா அந்த கோடும் கரெக்டாக இருக்கா இல்லையானு கரெக்டாக செக் பண்ணிடுவேன். பார்த்துட்டு அதுக்கு நேராக கல் வச்சிடுறோம். கல் வச்சா தான் நல்லாயிருக்கும். கரெக்ட் லைனு துல்லியமாக வரும். அப்போ தான் அந்த லைனுங்கள்லாம் இருக்கிற லைனுங்க கரெக்டாக இருக்கும். தூக்கிட்டு 4 மூலைக்கு வைக்கணும். 4 மூலைக்கு 4 மூலையில் 8 மூலைக்கு வைக்கணும். 4 மூலை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நீட்டி 8 மூலைக்கு வைக்கணும். 8 மூலைக்கு வச்சா தான் லைன் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? டியூப் லெவலும் கட்டிக்கணும். போஸ்ட்டுக்கு டியூப் லெவல் போஸ்ட்டுக்கு கட்டினா தான் அந்த டியூப் லெவல் கரெக்டாக டியூப் லெவல் மட்டத்துக்கே வரும் குத்துக்கள். இல்லைனா போஸ்ட் போடும்போது மேடு பள்ளமாக ஒரு பக்கம் இறங்கணும், ஒரு பக்கம் ஏறினு இருக்கும். கம்பி கட்டி நிற்கிறோம் பாருங்கள். இல்லை 16 கீழே 16 மேலே 16 6 இன்ச்சுக்கு ஒரு ரிங்குக்கு உக்கு வந்து 40 டிகிரி கன்ஃபார்மாக வலிச்சிக்கினா தான் நல்லாயிருக்கும். அந்த உக்கு வந்து 40 டிகிரி. போஸ்ட் இது மாதிரி தான் இருக்கணும். அந்த கலவெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது. சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிடணும். கலவெல்லாம் என்ன ஆகுனா நம்ம கலவை இருந்துச்சுன்னா கலவு மேலே காங்கிரீட்டு இருந்துச்சுன்னா காங்கிரீட்டு வந்து அந்த இடம் கேப் ஆகிரும். கிடைக்காது. சுத்தமாக போஸ்ட் சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டிங்கன்னா காங்கிரீட் மேலே காங்கிரீட் உட்காந்தா நல்லா கிரிப்பாக இருக்குங்க. அது இல்லாமல் பிளக் பீம் கட்டிட்டு இப்படி கவர் பிளாக் வந்து இப்படி கட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கவர் கரெக்டாக வரும். நீங்கள் கட்டாமல் விட்டிங்கன்னா சைடில் வைக்கலான்னு வச்சிங்கன்னா கீழே உழுவும். கவர் பிளாக்கு கரெக்டாக வராது. இப்போ பீம் இப்படி சாயம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட் பாருங்கள். இதெல்லாம் எப்படி கீழே க்ளீனாக இருக்கா இப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்க. பழகு இது மாதிரி கேஜி பீஸ் அடிச்சுவாங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள் கவரால் எப்படி வச்சுன்னுக்கிறேன்னு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். வேலை செய்யணும், துல்லியமாக செய்யணும். அதே மாதிரி இப்போ காங்கிரீட் போடும்போது நூல் கட்டி நல்லா லைன் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்குங்க. பாருங்கள் எல்லாம் லைனுக்காக எதுவுமே தீனிக்காது. எல்லாம் நல்லாயிருக்குங்க. நம்ம சேரும் சுத்தமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். கீழே குத்து வரி வச்சுக்கோங்க பாருங்கள். அந்த ஒரு குத்து வரையும் பூசிடணும். பூசாமல் விட்டுக்கூடாது. பூசாமல் விட்டிங்கன்னா மண் அரிசிடும். எந்த கல்லாக இருந்தாலும் சரி மண் அரிசிடும். குடத்தில் தவிர மீதி எந்த கல்லாக இருந்தாலும் அரிசிடும். பூசிடுங்க. அந்த ஒரு லைனு கஷ்டப்பாக்காமல் பூசு சொல்லுங்கள். அதேமாதிரி மேசன்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா கஷ்டம் பார்க்காதீங்க. மேஸ்திரின்னு சொல்கிறேன் கஷ்டம் பார்க்காம பூசிடுங்க. அந்த ஒரு லைனை விட்டுறாதீங்க. என்னத்துக்கு அது பூசாமல் வருது? ஒரு நாள் பிடிக்குமா பூசிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் எல்லடிச்சு தான் போடணும் கம்பி கட்டும் போது. சரிங்களா?